இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு முன்னர் நபிமார்கள் யாருக்கும் கொடுக்கப்படாத 5 விஷயங்கள் எனக்குக் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று, எதிரிகளுக்கும் எனக்குமிடையில் 1 மாத காலம் பயணம் செய்யும் இடைவெளியிலிருந்தாலும் அவர்களின் உள்ளத்தில் பயம் ஏற்படுத்தப்படுவதன் மூலம் நான் உதவப்பட்டுள்ளேன். 2, பூமி முழுவதும் சுத்தம் செய்யத்தக்கதாகவும் தொழுமிடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது. என்னுடைய சமுதாயத்தில் தொழுகையின் நேரத்தை அடைந்தவர் தான் இருக்குமிடத்தில் தொழுது கொள்ளட்டும். 3, போரில் கிடைக்கிற பொருள்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளன. 4, ஒவ்வொரு நபியும் தங்களின் சமூகத்திற்கு மட்டுமே நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நான் மனித இனம் முழுமைக்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன். 5, மறுமையில் என்னுடைய உம்மத்துக்காக சிபாரிசு செய்யும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளேன். இதை ஜாபிர் இப்னு அப்தில்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்.